இன்றைக்கி வந்து ஒரு டிப் பார்க்கலாம். பட்டி வந்து தைக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் டம்மி இருக்கும் இல்லையா? இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஃபால்ட் வந்து வரும். இந்த மாதிரி பட்டி வந்து தச்சு போடுவாங்க ப்ளவுஸ். அப்போ வந்து சென்டர் ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே ரோல் ஆகி அந்த பட்டி வந்து மேலே வந்து கொஞ்சம் மூவ் ஆகிடும். அந்த மாதிரி ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு டிப் ஷேர் பண்ணுறேன். இது டம்மி பெருசாக இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு மட்டும் வந்து இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த டாட் வரைக்கும் சென்டர் ஃப்ரண்ட்டில் இருந்து டாட் வரைக்கும் இருக்கிற லென்த் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அதே லென்த் வந்து நம்ம பட்டி பீஸ்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி அப்பர் பாடி பீஸ் கட் பண்ணியிருப்பீங்கள, அதில் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இதே வித் வந்து வராது. இப்போ மெஷர் பண்ணி இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நான் இங்கே டாட்டர் லைன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பட்டியோட எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து மேலேருந்து அந்த வேஸ்ட் லைன் கீழே இருக்கு இல்லையா, அங்கேருந்து மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் அந்த லைனுக்கு வந்து கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டால் நம்மளோட பட்டியோட ஷேப் வந்து லைட்டாக இப்படி மேலே தூக்குன மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் தான் வரும். அந்த ஷேப்பில் வந்து அப்படியே வந்து நீங்கள் தச்சு போடும்போது பட்டி வந்து இந்த மாதிரி ரோல் ஆகிற ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இதே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.